அமைச்சர் வந்து தவறுதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல போய் அந்த வார்த்தையை பிடிச்சின்னு எப்படி ஒரு குரங்குட்டி கையில் ஒரு வாழைப்பழம் வச்சா குதிக்குமோ அந்த மாதிரி குதிச்சுன்னு இருக்குது ஒரு குரங்குட்டி. அதை பார்க்க போறீங்க நீங்க. அந்த அடிப்படையில் முதலுடைய உத்தரவுக்கிணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதை போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். கேட்டிங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஆஹா, குழுகுள்னு இருக்குமே. ஏன்னா டிவிக்கே வந்தால் ஜாதி ஒழிஞ்சிரும். டிவிக்கே தான் முற்போக்கு சக்தி, டிவிக்கே தான் இடதுசாரி, டிவிக்கே தான் ஜாதியை ஒழிக்க போகுது அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கள நினச்சி அப்படியே ஆஹா என்ன ஒரு அறிவு. ஆமாம், இப்படிதான் அறிவு பொங்குமே. அப்படியே செம்ம அறிவு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வீடியோ போடல, இப்போ வந்து வீடியோ போட. இதுக்கு முன்னாடி ஒன்றும் தட்டி கேட்க வைக்கல, இல்லை வாய் இல்லை. இப்போ வந்து பேசினது பேச வந்துட்டாரு. என்ன ஒரு இந்த பார்வை. அதான் ஐயா சொல்லிட்டார்ல, ஐடி கார்டு வரப்போகுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதில் ஜாதி இருக்க போகுது. சூப்பராக ஜாதியை ஒழிச்சிட்டாங்க. அவர் சொன்னதுக்கு அவர் சொல்லிட்டார், நான் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன் அந்த இடத்துல அப்படின்னு அவரு மறுபடியும் நியூஸ் கொடுத்துட்டாரு. அது கூட நான் பார்க்காம இங்கே வந்து பேசினீங்க. உடனே கிடைக்குமா கண்டென்ட் கிடைக்குமா, கண்டென்ட் கிடைக்குமா, காசு கிடைக்குமா அப்படின்னு காசுன்னு வந்து இங்கே வந்து கண்டபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு போகுது. நான் யோசிக்கிறேன், டிவிக்கேக்கு ஓட்டு போட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், டிவிக்கேக்கு ஓட்டு போட்டால் ஜாதி ஒழிஞ்சுன்னு நினச்சி ஓட்டு போட்டவங்க, அப்புறம் எனக்கு பிடிச்ச தலைவர்லாம் டிவிக்கோட ட்ரெஸ் கோடில் போய் ஓட்டு போட்டாங்க. அவங்களாம் தேடுறேன், எங்கே இருக்கிறீங்க, சூப்பராக ஒரு வேலையை பார்த்துட்டீங்க, ஆஹா நாடு வாழ்ந்துருச்சு, ஜாதியை ஒழிச்சிட்டிங்கன்ற அமைச்சர் சொல்லிட்டார். ஐடி கார்டில் ஜாதி போய் அவர் மறுபடியும் சொல்லிட்டாருடா, ஜாதிலாம் இல்லை, அது தவறாக சொல்லிட்டேன். யாரையே பிடிச்சினாலேயாடா எப்பா, யார் எதாவது கண்டென்ட் கிடைக்குமா, அந்த கண்டென்ட்டை வச்சு அப்படி சாவடிக்குதுன்றதை மட்டும் யோசிக்காத. எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க, அதெல்லாம் எடுத்து நீங்கள் வீரமாக நாளாக இருந்தால் போகிறாங்க. மூந்தை வச்சுனே அதெல்லாம் போடாத. தப்பையும் போடலாம், தப்பு இல்லை. அதுக்கு அதையே சொல்லி மறுநாள் நியூஸை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிக்கலாம்ல. எதுக்கு ஐடி கார்டு? கலர் கயிறு கொடுக்க வேண்டியதான். இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த கலர் கையில் கட்ட விட்டாலே தெரிஞ்சிட்டு போகுது, ஆஹா நீயா இதை செஞ்சுட்டு போகலாம். இதுக்கு எதுக்கு ஐடி கார்டு அடிச்சுக்கின்னு அதில் ஆதார் நம்பரு, அதில் பிளட் குரூப்பு, அப்புறம் கேஷ் டீட்டெயில்ஸ். புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ஐடி கார்டுலேயும் ஆதார் நம்பர் பிளட் குரூப் இருக்கும். இப்போ மட்டும் அடிஷ்னலாக ஜாதி. அதான் சொல்கிறேனே, கயிறு கட்டிக்கலாம், இல்லை நெத்தியில் எழுதி ஒட்டிக்கலாம், இல்லை பச்சை கூட குத்திக்கலாம், இல்லை யூனிஃபார்ம்லேயே கலர் யூனிஃபார்ம் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஜாதி தெரியணும், அதானே மேட்ரு. இப்படிலாம் பண்ணலாம்ல. எதுக்கு ஐடி கார்டு, கம்ப்யூட்ரு, அதை வந்து இது பண்ணிக்கின்னு தேவையில்லாத்து. எதுக்கு கேஸ்ட்டு தெரியணும்? இப்போ எதுக்கு கேஸ்ட்டு, இடஒதுக்கீடு என்ன, எதனால் இது வந்துச்சு இப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்த உடனே இவங்க அறிவாளி ஆகி ஆஹா டிவிக்கே ஓட்டு போட்டோமே இப்படி தேவங்க ஆட்சியில் அப்படியே ஜாதியை ஃபுல்லாக அழிச்சிட்டிங்க. பேச வந்துட்டாரு தக்காளி சோறு ஃபுல்லாக அழிச்ச மாதிரியும், அங்கே அப்படியே தூய்மையான ஆட்சி நடந்த மாதிரியும் இப்போ வந்து பேசுகிற புளுத்தி எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும். அந்த புளுத்தி என்ன பண்ணுறது, மண்டையில் மசாலா இல்லை, அதான் கேப் போட்டு மண்டையை மறைச்சினுக்கிறேன். இவங்க வந்து அப்படி மாறிட போகிறாங்களே, எதுவும் நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் சொல்கிறேன், கேஸ்ட் எதுக்கு கேட்குறாங்கன்னா ரிசர்வேஷனுக்கு. அதுக்கு அதிகாரிகளுக்கும் ஆசிரியருக்கு மட்டும் ஜாதி தெரிஞ்சால் போதும். எதுக்கு ஊர் மக்களுக்கு மாணவர்கள்லாம் தெரியணும்? எதுக்கு தெரியும்னா இது அதாவது ஆணவ கொலையை குறைக்கிறதுக்குப்பா. இப்போ நீங்கள் வந்து ஐடி கார்டில் வந்து கேஸ்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவன் பாரு கொஞ்சம் அப்படி தனித்தனியாக இருந்துருவான் பாரு, அப்படி பிரிஞ்சிருவான் பாரு, அடிச்சிக்க மாட்டானுங்க. அவன் அந்த பக்கம் நான் இந்த பக்கம்னு அப்படியே பிரிஞ்சு அப்படி எட்ட போய் ஆரம்பிச்சுட்டான்டா கதையை உருவாக்க. இஷ்டத்துக்கு வாங்கி வந்த மாதிரி கதையை ஏதாவது உருவாக்கின போண்டா. இப்போ உட்காந்து என்னத்த பண்ணுறது, எத்தனை சொன்னாலும் இது உருட்டுற எனக்கு பணம் இடம் எவ்வளோனா எனக்கும் வந்துடுறேன். அதை விட்டு இங்கே வந்து உட்காந்து இந்த மாதிரிலாம் பேசினுங்கிறேன். ஆணவ கொலை நடக்காது, ஜாதி சண்டை நடக்காது, தெரிஞ்சிடும்ல. இப்போ தெரியாமல் பழகிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ தெரிஞ்சு பழகாமல் விட்டுருவாங்க. அதுக்கா அப்படி வந்து ஜாதியை ஒழிக்கிறீங்களா, அப்படி வந்து ஆணவ கொலை குறைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு உண்மையாக புரியல. ஐயா கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஐயா ஐடி கார்டெலாம் செலவு அதிகமாகும், அது வேணாம், கயிறு கொடுத்துருங்க. கயிறு கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். பழைய டெக்னிக் தான். ஐயோ கயிறு கொடுத்தா தப்புங்க, அதனால தான் ஐடி கார்டு கொடுக்குறோம், அது கரெக்டு. உனக்கு வேணா கயிறு வேணா வந்து கேளு. துணி காய போட கயிறு இல்லையா, சிட்டி காய போட கயிறு இல்லையா, வேணா வந்து கேளு. கயிறு நீ அலையிற புரிதா? துணி காய போட சிட்டி காய போடனா வீட்டில் கயிறு இல்லைன்னா தயவு செஞ்சு வந்து நீ கேளு, நாங்கள் தரோம். ஓகே.